வெல்கம் டு த சேனல் டெக்கோ டாக். நம்ம வந்து ஆல்ரெடி எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீம் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்ட் ஒன்ல பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து அதோட கண்டினியூட்டி வீடியோ. ஸோ அது பார்க்கல அப்படின்னா நீங்கள் சேனலில் தான் இருக்குது, போய் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஆல் த எம்ப்ளாயீஸ். ஸோ எல்லா எம்ப்ளாயீஸோட ஆவரேஜ் சேலரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், அதே தான் எம்ப்ளாயீஸ் லிஸ்ட்டாக இருக்குது, முதல்ல ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம்குள்ளே நம்ம ஆவரேஜ் சேலரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா மேப் பண்ணுறேன். ஸோ மேப் டு டபுள் கொடுத்து உள்ளே வந்து எதை மேப் பண்ணுறோம், எம்ப்ளாயி கெட் சேலரி. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து என்ன கிடைச்சிரும்னா ஒரு ப்ரிமிட்டிவ் சேலரி ஸ்ட்ரீம் கிடைச்சிரும். ஸோ இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா டாட் ஆவரேஜ். ஓகேவா? ஸோ டாட் ஆவரேஜ். ஸோ மேப் டு டபுள் கொடுக்கும்போது எனக்கு சேலரிஸ் எல்லாமே டபுள் ஸ்ட்ரீமில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அந்த டபுள் ஸ்ட்ரீம் ப்ரிமிட்டிவ் டபுளோட நம்ம ஆவரேஜ் எடுக்கிறோம். ஸோ டாட் ஆவரேஜ் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகுதுன்னா ஆப்ஷனல் டபுள் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அதிலிருந்து அந்த வேல்யூ வந்து டாட் கெட் அஸ் டபுள் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு டபுள் வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஆவரேஜிங் ஆஃப் ஆல் த எம்ப்ளாயீஸ். எல்லா எம்ப்ளாயீஸோட ஆவரேஜும் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? மித்ததெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜ் சேலரி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு அப்ரோச் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆவரேஜ் ஆஃப் சேலரி ஆஃப் ஆல் எம்ப்ளாயிஸ் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தா எம்ப்ளாயிஸ் டாட் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு எனக்கு ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்துடும். ஸோ டாட்டில் இதில் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கலெக்ட்குள்ளே நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். கலெக்டர்ஸ் டாட் ஆவரேஜிங் டபுள். ஸோ இது கலெக்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு மெத்தட் ஆவரேஜிங் டபுள். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டபுள் ஃபங்க்ஷன், அதாவது எந்த ப்ராப்பர்ட்டியோட டபுள் வேல்யூ எனக்கு வேணும், அதாவது எதோட ஆவரேஜ் எனக்கு வேணுமோ அது பாஸ் பண்ணும். அப்போ இந்த இடத்துல என்னது எம்ப்ளாயி மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறேன் நான், கெட் சேலரி. சேலரியோட டபுள் தான் எனக்கு வேணும்னு சொல்லியாச்சு. ஸோ அது வந்து நம்ம இங்கே கொடுத்துட்றோம், அவ்வளோதான். ஸோ ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஆவரேஜிங் டபுள் என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரிமிட்டிவ் டபுள் தான் எனக்கு ஃபைனலாக எனக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிடலாம். ஆப்ஷனல் கிடைக்காது, டைரெக்டாக எனக்கு டபுள் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து டைரெக்டாக அதை பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஆப்ஷனல் டபுள் கிடைச்சிது. ஸோ தட் நம்ம வந்து இந்த இடத்துல டபுளாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இதில் வந்து டைரெக்டாகவே கிடச்சிடும். ஸோ இந்த கலெக்டர்ஸ் டாட் ஆவரேஜிங் டபுள் வந்து இந்த குரூப்பிங்லலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதாவது இப்போ அடுத்து நெக்ஸ்ட் அதான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட். ஸோ நான் டிபார்ட்மெண்ட் வைஸ் குரூப் பண்ணி அதுக்கப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி கேஸ்லலாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆவரேஜிங் டபுள். ஸோ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபைண்ட் த ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸோ ஏதாவது அந்த மாதிரி குரூப் பண்ண சொன்னால் நான் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டாட் கலெக்ட்குள்ள கலெக்டர்ஸ் டாட் குரூப்பிங் பை. ஸோ குரூப்பிங் பை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு குரூப் ஆகும். ஸோ எது பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறோம், டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி. ஸோ அதோட கீ என்னவாக இருக்கும், எம்ப்ளாயி. ஓகே, எம்ப்ளாயி அதுக்கப்புறம் கெட் சேல்ரி, சாரி கெட் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்ட் தான் வந்து கீ. ஸோ அது போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோம், அதோட வேல்யூவில் என்ன பிரிண்ட் ஆகணும், நம்மளுக்கு என்ன வந்து பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் வெறும்னா குரூப்பிங் பை மட்டும் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகும், எனக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அதோட எம்ப்ளாயீஸ் ஆப்ஜெக்ட்ஸும் டேரெக்டாக பிரிண்ட் ஆகும். பட் ஆனால் எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ஸில் இருந்து எனக்கு சேலரிஸ் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஈச் டிபார்ட்மெண்ட். அதனால அதோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ தான். இது நம்ம ஆல்ரெடி பண்ணோம் இல்லையா? ஸோ இது அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ எனக்கு வந்து இங்கே சேலரிஸும் சேர்த்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து டைரெக்டாக நம்ம ஒரு பிரிண்ட் லைனுக்குள்ளே ஆவரேஜ் சேலரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் என்னங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அந்த லாஜிக் தான் இந்த ஆவரேஜிங் டபுள் வந்து வேல்யூவில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபினான்ஸில் எவ்வளோ ஆவரேஜ், ஹெச்ஆரில் எவ்வளோ ஆவரேஜ், ஐடியில் எவ்வளோ ஆவரேஜ்ன்றது எனக்கு. ஓகே, நம்ம என்ன பண்ணோம், ஹையஸ்ட் ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஆவரேஜ் சேலரிஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இதை வந்து இது என்ன மாதிரி இருக்கு பாருங்க, மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் அண்ட் டபுள் வேல்யூவாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் அப்படியே ஒரு மேப்பில் வைக்கிறேன்.
மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து அந்த வேல்யூ டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் டபுள் வந்து அந்த salary. டபுள் வந்து எனக்கு என்ன ஆகும், ஆவரேஜ் மேப்னு வச்சிடுறேன் ஈக்குவல் டு இந்த ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இதை அப்படியே எடுத்து நம்ம அதுக்கு அசைன் பண்ணிடலாம். ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு நம்ம அது யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு அந்த மேப் தான் வேணும், ஏன்னா ஐடென்டிஃபை த டிபார்ட்மெண்ட் வித் ஹையஸ்ட் சேலரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ஸும் சேலரிஸும் பிரிண்ட் ஆயிருச்சு. பட் ஆனால் அதில் எது ஹையஸ்ட்டுங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் ஹையஸ்ட்டோ அதை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு இந்த ஆவரேஜ் மேப் தேவைப்படும். ஸோ இந்த ஆவரேஜ் மேப்பை வந்து நான் உள்ளே யூஸ் பண்ணிக்கிறேன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ ஐடென்டிஃபை த டிபார்ட்மெண்ட் வித் ஹையஸ்ட் சேலரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் மேப். ஓகே, ஸோ மேப் தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம், என்ட்ரி செட் எடுக்க போகிறோம். என்ட்ரி செட் எடுத்தால் தானே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரீமாவோ எதாவோ கன்வெர்ட் பண்ண முடியும். என்ட்ரி செட் எடுத்து நான் ஸ்ட்ரீம் ஆப்ரேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரீம் பண்ணிட்டேன். ஸ்ட்ரீம் ஆஃப் என்ட்ரிஸ் தான் எனக்கு இப்போ கிடைக்கும். அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் என்ட்ரிஸில் நம்ம எதோட மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும், ஹையஸ்ட் ஆவரேஜ் சேலரி. ஸோ நான் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறேன், இந்த ஸ்ட்ரீமில் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போது டாட் மேக்ஸ். ஸோ மேக்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம், இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸில் மேக்ஸிமம் என்ன பாஸ் பண்ணணும், இது எதோட மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும், இந்த ஆவரேஜ் சேலரி. ஸோ அதனால உள்ள மேக்ஸ்க்குள்ளே நான் என்ன எதை பாஸ் பண்ணும், கம்பேரிட்டர். ஸோ கம்பேரிட்டர் டாட் கம்பேரிங், எதை கம்பேர் பண்ணுங்கிறது உள்ளே பாஸ் பண்ணும். கம்பேரிட்டர் கம்பேரிங்குள்ளே என்ன கம்பேரிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ், மேப்போட என்ட்ரியோட வேல்யூஸ். அப்போ மேப் டாட் என்ட்ரி டாட் என்ட்ரி அப்புறம் கெட் வேல்யூ. ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து மேக்ஸிமம் எதுன்னு கண்டுபிடிச்சிடுறோம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா 65,000 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதில் நம்ம என்ன எடுக்கணும் இப்போது, டாட் கெட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த எந்த என்ட்ரின்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸில் எனக்கு மேக்ஸிமமாக இருக்கிற வேல்யூட என்ட்ரி கிடைச்சிரும். ஸோ அதோட கீ தான் நம்மளுக்கு வேணும், ஏன்னா டிபார்ட்மெண்ட் தானே பிரிண்ட் பண்ணும். அதனால டாட் கெட் கீ. ஓகே, ஸோ இது மட்டும் கொடுத்தீங்கன்னா எனக்கு எது வந்து ஹையஸ்ட் சேலரி இருக்கிற டிபார்ட்மெண்ட், ஆவரேஜ் சேலரி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபினான்ஸ், ஏன்னா இதுதான் வந்து 66,666 இருக்குது. இது வந்து 65,000 இல்லையா. ஸோ அதனால இதுதான் வந்து டிபார்ட்மெண்ட் வித் ஹையஸ்ட் ஆவரேஜ் சேலரி. ஸோ அதுக்கு தான் நம்ம கிடைச்சிருக்க மேப்ல இருந்து மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறோம். மேக்ஸிமம் எது பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோங்கிறத உள்ளே போடணும், கம்பேரிட்டர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டாட் கெட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த என்ட்ரி செட் எதுவோ அது கண்டுபிடிச்சலாம். அதுக்கப்புறம் கெட் கீ கொடுத்தீங்கன்னா அந்த கீ ஏதோ அது டிஸ்பிளே ஆயிரும். அவ்வளோதான், சிம்பிள். அப்புறம் ஃபைண்ட் த யங்கஸ்ட் எம்ப்ளாயி, இருக்கிறதுல யார் ரொம்ப யங்கஸ்ட்டோ அந்த எம்ப்ளாயியை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம் எடுத்துப்போமா. ஓகே, எம்ப்ளாயி டாட் ஸ்ட்ரீமில் நம்மளுக்கு யங்கஸ்ட் அப்படின்னா என்ன, ஏஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மினிமம் ஏஜ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் ஏஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ மினிமம் ஏஜ் கண்டுபிடிக்கிறவங்களோட எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ அப்போ எம்ப்ளாயி டாட் ஸ்ட்ரீமில் ஃபஸ்ட்டு மின். ஓகே, ஸோ மின்ல நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேரிட்டர் டாட் கம்பேரிங். ஓகே, உள்ள என்ன பாஸ் பண்ணோம் இப்போது, எம்ப்ளாயோட ஏஜ். ஸோ எம்ப்ளாயி கெட் ஏஜ். ஓகேவா. ஸோ கெட் ஏஜ். ஸோ இது ஒன்றும் இல்லை, மெத்தட் ரெஃபரன்ஸ் மூலியமாக நம்ம பண்ணுறோம். மெத்தட் ரெஃபரன்ஸில் இதை கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் மெத்தட் நேம். ஸோ மினிமம் இதில் கம்பேர் பண்ணி எல்லாத்தோட ஏஜும் கம்பேர் ஆகி மினிமம் ஏஜ் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மினிமம் ஏஜ் உள்ள எம்ப்ளாயி, மினிமம் எம்ப்ளாயி இருக்க ஆப்ஜெக்டை வந்து நம்ம பண்ணது ஆப்ஷனல் எம்ப்ளாயி ரிட்டர்ன் பண்ணுது, லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷனல் எம்ப்ளாயி தான் ரிட்டர்ன் பண்ணும் மினிமம். அப்போ எனக்கு மினிமமாக இருக்கிற ஏஜ் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி கிடைச்சிருவாங்க. பட் அதுலேருந்து எனக்கு ஆப்ஷனல் எம்ப்ளாயி இருக்கனால கெட் கொடுக்கணும். ஸோ கெட் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆகிடும். இப்போ இதில் ஏஜ் வந்து கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனிதா. ஸோ அனிதாவோட
ஏஜ் தான் இருக்குல்லே கம்மி. ஆமாம் 25, மித்ததெல்லாம் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ 25 இஸ் த கரெக்ட் ஏஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஓல்டஸ்ட் எம்ப்ளாயி. ஸோ இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் எம்ப்ளாயி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதே கான்செப்ட் தான். பட் ஆனால் என்ன யூஸ் பண்ணோம், மேக்ஸ் யூஸ் பண்ணோம், மின்னுக்கு பதிலாக மேக்ஸ். ஸோ அது யூஸ் பண்ணிங்கன்னா இதுலேயே ஓல்டஸ்ட் எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா விகாஸ் 32. ஸோ அவ்வளோதான். ஸோ சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். ஸ்ட்ரீம்லேயே மின்ன மேக்ஸ் எல்லாம் இருக்குது. உள்ளே பாஸ் பண்ணுறது வந்து என்ன நம்ம கம்பேரிட்டிவ் இப்போ யங்கஸ்ட் எம்ப்ளாயி மாதிரி வேறு ஏதாவது சேலரி கம்மியாக இருக்கிறதோட எம்ப்ளாயி வந்து எடுங்க அப்படின்னு சொன்னால் சேலரி பேஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் சில எம்ப்ளாயி ஸ்ட்ரீம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் சால்வ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.